ஆக்ட்ரஸ் சமந்தாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எஸ், ராஜ் அப்படிங்கிறவர் கூட டிசம்பர் 1 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ஹாப்பி ஃபார் சமந்தா. ஷீ இஸ் மேரிட் நவ். ஷீ ஃபவுண்ட் அ லவ். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட். பட் சமந்தா ஆல்ரெடி நாக சைத்தன்யா கூட கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகியிருந்திருக்காங்க 2021. அதற்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமந்தா நிறைய ஜிம் வீடியோஸ், பாடியை வருத்திக்கிட்டு நிறைய வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருக்கிறதே வந்து அவங்களே சொன்னாங்க. அது ரொம்பவே கஷ்டத்துக்குரிய விஷயமா தான் இருந்தது. எஸ், அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹீலிங் ஃபேஸ், தட் இஸ் மச் நீடட் ஆஃப்டர் அண்ட் பிரேக்கப்பாக இருக்கட்டும், டிவோர்ஸாக இருக்கட்டும். அண்ட் அதுதான் அவங்க செல்ஃபை அடுத்த கட்டத்துக்கு முன்னிறுத்தி கொண்டு போகிறது. அண்ட் அதை கரெக்டாக பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வரேன். அண்ட் குறிப்பாக அவங்க பாடியில் நிறைய சேஞ்சஸை போட்டிருப்பாங்க. பட் நான் அதுக்கு ஃபேன் கிடையாது. பட் ஒன்ஸ் ஷீ காட் டு த மைண்ட் லெவலில் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள போனாங்கல்ல, ஸோ அப்போ அதை பற்றி பாட்காஸ்ட்டில் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஷீ ரைட் அ லாட் ஆஃப் ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செல்ஃபை பற்றி வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு, ஜேர்னலிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் ஜேர்னல் குறிப்பாக I'm into that completely and I vouch for that gratitude journaling. Gratitude is a multiplier. நீங்க எதை gratitudeல சொன்னாலும் அதை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். So it's actually the multiplier for your life. And அதை பற்றி அவங்க சொல்லியிருந்தப்போ தான் எனக்கு ஈர்த்தது, அந்த மைண்ட் லெவலில் நிறைய விஷயத்தை பண்ணும்போது. அண்ட் அவங்க நிறைய நேரம் வந்து புக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிறது. ஜோ டிஸ்பென்சாவோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புத்தகத்தை ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோஸ்லாம். ஸோ ஐ ரியலி காட் இன் டு தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அவங்க மைண்ட் லெவலையும் அந்த ஹீலிங் போயிட்டு இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது த்ரூ த ப்ரொஃபஷனல்ஸ். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் டிவோர்ஸில் இருக்கீங்க, பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா சடனாக அந்த லவ்வும் கேரும் அஃபெக்ஷனுக்காக இமீடியட்டா இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல தயவு செய்து போகாதீங்க. அது எந்த வகையிலும் உங்களை ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா நீங்க டேமேஜ்டு பர்சனா தான், அன்ஹீல்டு பர்சனா தான் திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறீங்க. அப்போ அந்த பழைய ஊண்டெல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்கும். அதை ஹீல் பண்ணாம போகும்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பையும் 100% பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ ஹீல்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய பார்ட்னர் கிட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா அக்கச்சக்கமா இருக்கும். அண்ட் ஒன்னே ஒன்று தான் நீங்க பண்ணணும், அவங்கள ஃபர்கிவ் பண்ணிருங்க. நீங்க ஃபர்கிவ் பண்ணாம இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடயே இருப்பீங்க. அது அவங்களுக்கு எந்த வகையிலையும் ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப அவங்க ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ என்னைக்கு நீங்க ஃபர்கிவ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்றீங்களோ அன்னையிலேருந்து நீங்க மூவ் ஆயிருவீங்க. அப்பதான் உங்க ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகும், ஹீலிங் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நல்ல விஷயங்கள் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்ல அனலைஸ் பண்ணுங்க தயவு செய்து. என்ன தப்பாச்சு, 2 பேர் மேலேயும் சில குறைகள் இருக்கலாம், அதை என்ன தப்பாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த டைமை எடுத்துக்கோங்க உங்களை பத்தி நீங்களே ரியலைஸ் பண்றதுக்காக. ஸோ அதுல நிச்சயமா பாடியை பில்ட் பண்றது உபயோகமா இருக்கும். அண்ட் உங்க மனதை ஸ்ட்ராங் ஆக்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. அண்ட் அதை அவங்க பண்ணாங்கன்றது நிறைய நேரத்தில் அதை அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க பாட்காஸ்ட்லாம். அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் டு ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் ஹேட் டன் இன் த ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வாட் எவர். அதை நீங்க பார்த்து உங்க செல்ஃபை பலப்படுத்திட்டீங்கன்னா, ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லையும் மேரேஜ்லையும் டிவோர்ஸ் ஆகிறதும் பிரேக்கப் ஆகிறதும் உங்க செல்ஃப் ரொம்ப டேமேஜா இருக்கும். அப்போ திருப்பியும் நீங்க உள்ள வரும்போது செல்ஃப் சாபடேஜிங் மோடுக்குள்ள போயிருவீங்க. அதை பண்ணக்கூடாது. உங்க சுயத்தை ஆதரிக்க பாருங்க. உங்க சுயத்துக்கு தான் அதிகமான ஹெல்ப் நீடா இருக்கு. அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்காதீங்க லவ்வையும் கேரியும் அஃபெக்ஷனையும். உங்களுக்கு அதிகமா கொடுக்க ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க, கொடுங்க. அப்படி பண்ணும்போது யூ வில் பி த பெட்டர் வெர்ஷன். அண்ட் அதற்கப்புறம் நீங்க உண்மையிலேயே தயாரா இருப்பீங்க.